if the fish dies because it has really, exhausted itself fighting against me. ஆழ்கடலுக்குள்ளார மணலுக்குள்ளார மறைஞ்சிருந்து வேட்டையாடுற மீன், ஆளரவம் இல்லாத காட்டுக்குள்ளார ரகசியமா வாழற விலங்குகள், கிலோ கணக்கால் எடை இருக்கிற பிரம்மாண்டமான தென்னை மர நண்டுகள்னு சொல்லி பிரமிப்பை ஏற்படுத்துற உயிரினங்கள் இந்த பூமியில நிலத்திலையும் சரி தண்ணிக்குள்ளாரையும் சரி எண்ணிக்கையிலேயே அடங்காத அளவுக்கு ஏராளமா உண்டு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது வகையான உயிரினம் ஆராய்ச்சியாளர்களால உலகத்தோட ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அப்படியான சில டெரிஃபையிங்கான கிரியேச்சர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ட்ரைபாட் ஃபிஷ் ஆழ்கடலுக்கு அடியில வாழற ஒரு தனித்துவமான தகவமைப்பை கொண்ட ஒரு கிரியேச்சர் தான் இந்த ட்ரைபாட் ஃபிஷ். தமிழ்ல இத முக்காலி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. போனையும் கேமராவையும் தரையில நிக்க வைக்கிற ட்ரைபாட் மாதிரி 3 நீளமான துடுப்பு மாதிரியான அம்சங்களை கொண்டு கடலோட தரைத்தளத்துல நிறுத்தி உட்காரக்கூடிய தன்மை கொண்டதா வாழுது இந்த வினோதமான மீன். இந்த மீனோட நீளம் அதிகபட்சமா 40 சென்டிமீட்டர் நீளம் மட்டுமே இருந்தாலும் இதோட ஒவ்வொரு தனித்தனி துடுப்பும் 1 மீட்டர் நீளம் வரைக்குமே கூட இருக்கும். அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலோட 2000 அடிக்கு கீழான சூரிய வெளிச்சமே நுழையாத அழுத்தம் நிறைஞ்ச பகுதிகளில் தான் இந்த மாதிரியான மீன் இனம் உயிர் வாழுது. ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் ஏசியா மற்றும் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நன்னீர் வகை மீன் இனம் தான் இந்த ஸ்னேக் ஹெட் ஃபிஷ். மிக நீண்ட உடல், பெரிய வாய், பளபளப்பான பற்கள் தான் இதோட முதன்மையான அடையாளங்கள். இந்த மீன்களால தண்ணீர்ல மட்டுமல்ல நிலத்திலையுமே குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் சுவாசிச்சு உயிர் வாழ முடியும். வைப்பர் ஃபிஷ் ஆழ்கடலுக்கு அடியில வாழற இன்னொரு மிரட்டலான உயிரினம் தான் இந்த வைப்பர் ஃபிஷ். தமிழ்ல இத விரியன் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊசி மாதிரி கூர்மையான நீண்ட பற்களும் குறுகிய தாடையையும் கொண்ட இந்த வைப்பர் ஃபிஷ் மீன் அதிகபட்சமா 60 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியதா இருக்கும். இந்த வகையான மீன்கள் பகல் நேரத்துல குறைஞ்ச ஆழத்துல, அதாவது 250 அடி ஆழத்துல வாழ்ந்துட்டு இரவு நேரத்துல 1000 அடி ஆழம் வரைக்கும் போயிடும். உலகத்தோட பெரும்பாலான வெப்பமண்டல கடல் பகுதிகளில் வாழற இந்த விரியன் மீன்கள் கருப்பு, பச்சை, வெள்ளி மாதிரியான வெரைட்டியான வண்ணங்கள்ல தென்படுறதோட ஒரு மீன் அதிகபட்சமா 30 இருந்து 40 வருடங்கள் வரைக்குமே கூட உயிர் வாய்ப்பகுதியும் தாண்டி ஊசி மாதிரி கூர்மையா வளர்ந்திருக்கிற இதோட பற்கள் தான் இதுக்கு பயமுறுத்துற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. கோலியாத் டைகர் ஃபிஷ் கடல்ல வாழற மீன் இனங்கள் மட்டுமல்ல, ஆத்து தண்ணியில வாழற மீன்களுமே கூட பயங்கரமான ராட்சத உருவத்தோட இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த கோலியாத் டைகர் ஃபிஷ். ஆப்பிரிக்காவோட காங்கோ நதி பகுதிகளிலையும் ஏரிகள்லையும் வாழற இந்த வகை மீனை 1898 வருஷம் தான் முதலா அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. முதலைகளுக்கு அப்புறமா இந்த பூமியில வாழற மிகப்பெரிய ரிவர் பிரெடேட்டரான இதோட குறிப்பிடத்தகுந்த சிறப்பம்சமே ரேசர் பிளேட் அளவுக்கு ஷார்ப்பான இதோட கொடூர பற்கள் தான். அதிகபட்சமா 6 அடி நீளம் வரைக்குமே கூட வளர இந்த வகையான ஆற்று மீன்கள் 50 கிலோ வரைக்குமே கூட எடை இருக்கும். ஆப்பிரிக்காவில உப்பு நீர்ல அதிகமா வாழற முதலைகள் எப்படி மனிதர்கள் அச்சுறுத்தக்கூடியதா வாழுதோ அதே மாதிரி நன்னீர் ஆற்று பகுதியில் அதிகமா வாழக்கூடிய இந்த கோலியாத் டைகர் ஃபிஷ் மீன்களும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கொடூரமான பற்களை கொண்டதா உயிர் வாழ்ந்துட்டு வருது. டாஸ்மேனியன் டெவில் ஒரு காலகட்டத்தில் ஆஸ்திரேலியா முழுக்க பரவி வாழ்ந்த ஒரு ஊனுண்ணி மிருகமான இது இன்னைக்கு தீவு பகுதியான டாஸ்மேனியாவில் மட்டுமே குறிப்பிட்ட அளவுக்கு தென்படுறதுனால இதுக்கு டாஸ்மேனியன் டெவில் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கடந்த 1930 வருஷம் வரைக்கும் டாஸ்மேனியன் டைகருங்கிற ரேரான புலி தான் இந்த பகுதியோட அடையாளமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இனம் முற்றிலுமா அழிஞ்சதுக்கு அப்புறம் நாய் மாதிரியான தோற்றம் கொண்ட இந்த அக்ரெசிவான விலங்கு அந்த பகுதியோட ஆபத்தான விலங்கா மாறி போனது. கருமையான நிறமும் கூர்மையான பற்களையும் கொண்ட இந்த டாஸ்மேனியன் டெவில் அதிகமா இறந்து போன உயிரினங்களை தான் சாப்பிட்டு உயிர் வாழுது. கோகனட் கிராப் இந்த பூமியில வாழற மனிதர்கள் மீனுக்கு அப்புறமா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுற கடல் உணவுகள்ல முக்கியமானதுதான் இந்த நண்டுகள். ஜப்பான் மாதிரியான நாடுகளோட கடல் பகுதிகளில் ஜியன் கிராப் அப்படிங்கிற ராட்சத கொளுத்து நண்டுகள் கோடி கணக்கில் வாழற மாதிரி நிலப்பகுதிகளில் இன்னைக்கு சூழ்நிலைக்கு ரொம்ப பெரியதா வாழற இன்னொரு நண்டு வகை தான் இந்த கோகனட் கிராப்ஸ். கடற்கரை தீவுகளோட தென்னை மரங்களையும் அதுக்கு கீழே பொந்துகளை உருவாக்கியும் பல நூற்றாண்டுகளா வாழற இந்த தேங்காய் நண்டுகள் தான் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழற மிகப்பெரிய கணுக்காளி வகை உயிரினமாவும் இருக்கு. ஓடு மாதிரியான உடலமைப்போட 10 கால்களை கொண்ட இந்த ராட்சத நண்டு தோராயமா 40 சென்டிமீட்டர் நீளமும் 4 கிலோ வரைக்குமே எடை கொண்டதாகவும் இருக்கும். இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலோட தீவுகள் இருக்கிற கடற்கரைகளை ஒட்டி மட்டுமே பெரும்பாலும் வாழக்கூடிய இந்த வகை நண்டுகள் பறவைகளையே பிடிச்சு சில சமயம் உணவாக்கிக்கிறதோட தரையில தேங்காய் நார்களை பரப்பியும் பகல் நேரங்களில் தென்னை மரங்கள் மேல ஏறியும் வாழும். சர்காஸ்டிக் ஃப்ரிஞ்ச் ஹெட் இப்படியெல்லாம் கூட உயிரினங்கள் கடலுக்கடியில உயிர் வாழுமான்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு டெரிஃபையிங்கான கிரியேச்சர் தான் இந்த சர்காஸ்டிக் ஃப்ரிஞ்ச் ஹெட்னு பெயர் கொண்ட மீன். நத்தை மாதிரியான ஓடு ஒண்ணுக்குள்ள உயிர் வாழக்கூடிய இந்த மீனோட வாய் அதோட சைஸை விடவும் 4 மடங்கு பெருசான மீன் ஒன்னையும் முழுங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய அகலத்துக்கு ரப்பர் மாதிரி விரியக்கூடியதாவே இருக்கும். ஆனாலுமே இந்த மீன்கள் இந்த வாயை வச்சுக்கிட்டு இறைய பிடிக்கிறதையும் தாண்டி அதுங்க இனத்துக்குள்ளாரையே சண்டை போட்டுக்கிறதுக்காக தான் அதை அதிகமா பயன்படுத்துது. அதிகபட்சமா 12 இன்ச்சு நீளமும் 300 கிராம் வரைக்குமே எடை கொண்டதான இந்த மீன்கள் பசிபிக் பெருங்கடலோட ஆழம் குறைவான இடங்கள்ல அதிகமா உயிர் வாழுது. ஸ்டார் கேசர் ஃபிஷ்
ஆழ்கடல் ஒளிச்சு வச்சிருக்கிற ஆச்சரியமான உயிரினங்கள்ல குறிப்பிடும்படியான இன்னொரு வகை மீன் தான் இந்த ஸ்டார் கேசர் ஃபிஷ். கண்கள் மேல பார்த்த மாதிரியான அமைப்போட அதிகபட்சமா 90 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளர்ந்து அதிகபட்சமா 9 கிலோ வரைக்குமே எடை கொண்டதான இந்த வகையான மீன்கள்ல 50 வகையான மீன் இனங்கள் உண்டு. உலகத்தோட எல்லா மித வெப்பமண்டல கடல் பகுதிகளிலும் வாழக்கூடிய இந்த வகையான மீன்கள் மணலுக்குள்ளர தன்னை புதைச்சுக்கிட்டு மறைஞ்சிருந்து வேட்டையாடக்கூடிய தன்மை கொண்டது. மற்ற மீன் இனம் மாதிரி தனக்கான இறையை துரத்தி பிடிக்காம சாதுரியமா மண்ணுக்கடியில மறைஞ்சிருந்து பிடிக்கிற இதோட டெக்னிக் ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்களையே பிரமிக்க வச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். மேல பார்த்த மாதிரியான இதோட முட்டை வடிவ கண்கள் அசையறத வச்சுதான் இது மண்ணுக்கடியில மறைஞ்சிருக்குங்கிற விஷயத்தையே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பள்ளி மாதிரி மிக நீண்ட தன்னோட நாக்கை வெளியே நீட்டி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் கேசர் ஃபிஷ் தனக்கான இறை கிட்ட வந்ததும் லாவகமா நாக்கால அதை கவி பிடிச்சு இழுத்து வாயில போட்டு முழுங்கிரும். இது மட்டுமல்ல, இந்த மீன்களோட முட்களுக்கு கொஞ்சமா விஷம் இருக்கிறது மட்டுமில்லாம இந்த மீன்கள் மின்சாரத்தை வெளியிடக்கூடிய தன்மை கொண்டதாகவுமே வாழுது. ஆழமில்லாத ஆழ்கடல் பகுதிகளில் வாழற இந்த வகையான மீன்கள் அதிசயமான கடல்வாழ் உயிரினங்கள்ல ஒன்னாவே இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். ஃப்ரில்ட் ஷார்க் ஆழ்கடலுக்கு அடியில 6 அடி நீளத்துக்கு பாம்பு மாதிரியான தோற்றத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரேரான சுறா மீன் வகை தான் இந்த ஃப்ரில்ட் ஷார்க். இதோட தோற்றத்தை வச்சு இதுக்கு லிசார்ட் ஷார்க்னு இன்னொரு பெயருமே கூட உண்டு. ஆழ்கடல் விலங்கியல் ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு உயிரினம் முற்றிலுமா வாழ்ந்து அழிஞ்சு போன ப்ரீ ஹிஸ்டாரிக் கிரியேச்சரா தான் பல காலங்களா இருந்துட்டு வந்தது. சமீபத்திய வருஷங்களை இது கடலுக்கு அடியில இருந்து அடையாளம் காணப்படுற வரைக்கும் அப்படிப்பட்ட இது மனிதர்கள் கிட்ட சிக்கனதும் இதோட பற்களை கவனிச்சு பார்த்தப்போ மற்ற மீன்கள் கிட்ட இருந்தும் சுறாக்கள் கிட்ட இருந்தும் வேறுபட்டு மல்டிபிள் ரோஸால உருவான வலிமையான கூர்மையான கூட்டு பற்களால் அது உருவாகி இருந்ததையும் கவனிச்சிருந்தாங்க. மொத்தம் 300 கூர்மையான பற்களை கொண்ட இந்த ஃப்ரில்ட் ஷார்க் பார்க்க ஒரு ஏலியன் கிரியேச்சர் மாதிரியே இருந்ததுன்னு தான் சொல்லணும். அது மட்டுமில்ல, இந்த சுறாவோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் அதாவது கர்ப்பகாலம் மற்ற மீன்கள் கிட்ட இருந்து வேறுபட்டு இருந்தது. அதாவது இந்த மீன்கள் ஒரு முறை கருத்தரிச்சு முட்டையிடவும் புது மீன்களை பிறக்க வைக்கவும் 3.5 வருடங்கள் வரைக்குமே எடுத்துக்குது. கிரைசோபீலியா விலங்குகள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே ஆச்சரியங்கள் நிறைஞ்ச ஒன்னதான் இருக்கும். ஊர்ந்து போற பாம்புகளை தான் நம்ம எல்லாருமே பெரும்பாலும் பார்த்திருப்போம். ஆனா பறக்கிற பாம்புகளுமே கூட இந்த பூமியில உயிர் வாழுது. தென்கிழக்கு ஆசியாவோட அடர்ந்த வனப்பகுதிகளை வாழற கிரைசோபீலியாங்கிற இந்த வகையான பாம்பை ஃபிளையிங் ஸ்னேக் அதாவது பறக்கிற பாம்பு அல்லது சறுக்கிற பாம்புங்கிற பெயர்லையும் குறிப்பிடுறாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த பாம்புகள் பறக்கிறது இல்ல. 100 அடி இடைவெளியில ஒரு மரத்தோட கிளையில இருந்து இன்னொரு மரத்துக்கு இது தாவக்கூடியதை பார்க்கும்போது அது பறக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்தும். அதனால தான் இதை ஃபிளையிங் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்த விஷயம் மட்டுமே கொண்ட இந்த பாம்பு அது இறையை பிடிச்சு பேரலைஸ் பண்ணி சாப்பிடுறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்குது. இதுவரைக்கும் இந்த பறக்கிற பாம்புல 5 வகையான இனங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. பிக் ஹேமர் ஹெட் பேட் வினோதமான முக அமைப்பை கொண்ட ஒரு ஆப்பிரிக்க வவ்வால் இனம் தான் இந்த ஹேமர் ஹெட் பேட். இந்த பூமியில வாழற மிகப்பெரிய வவ்வால் இனமான இது மத்திய ஆப்பிரிக்காவோட அடர்ந்த மலைக்காடுகள்ல தான் அதிகமான எண்ணிக்கையில வாழுது. தன் உடல படமும் 2 மடங்கு நீளமான ரெக்கைகளை கொண்ட இந்த வவ்வால்களுக்கு அதோட ஒரு ரெக்கை மட்டுமே 3 அடி நீளம் இருக்கும். இந்த ராட்சத ஆப்பிரிக்க வவ்வால்கள் மற்ற வவ்வால் இனம் மாதிரி வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிடுறதில்ல, கோழிகளையுமே தாக்கக்கூடிய இந்த வவ்வால்கள் ரத்தத்தை உறிஞ்சிற ரத்த காட்டேரிகளாவுமே கூட சுத்தி தெரியுது. அதோட இந்த மாதிரியான வவ்வால்கள் கிட்ட இருந்து தான் எபோலா மாதிரியான வைரஸ் பரவி இருக்கலாங்கிற மாதிரியும் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. உலகம் முழுக்க டேஞ்சரஸான பேத்தஜன்ஸ் பரப்புறதுல இந்த வவ்வால் இனம் தான் முதன்மையானதாகவும் இருக்கு. கொரோனாவுக்கு கூட இந்த வவ்வால்கள் தான் காரணங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பரவனதையும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதிகபட்சமா 1 கிலோ வரைக்குமே கூட எடை இருக்கிற இந்த வகையான வவ்வால்கள் அதிகபட்சமா 30 வருடங்கள் வரைக்குமே கூட உயிர் வாழும். ஜியன்ட் ஆப்பிரிக்கன் லேண்ட் ஸ்னேல். இப்போ நீங்க பாக்குற இந்த உயிரினத்துக்கு பேர் தான் ஜியன்ட் ஆப்பிரிக்கன் லேண்ட் ஸ்னேல். ஆப்பிரிக்காவில் வாழற இந்த நத்தை இனம் தான் இந்த பூமியில வாழற நத்தை இனங்கள்லயே ரொம்ப பெரியது. அதிகபட்சமா 8 இன்ச் நீளம் வரைக்கும் வளர்ற இந்த ராட்சத நத்தைகள் விவசாய நிலங்களையும் விளையிற உணவு தாவரங்களையும் சீக்கிரமா சாப்பிட்டு அழிக்கக்கூடியதுங்கிறதுனால அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள்லயும் இந்த நத்தை இனத்தை தடை பண்ணியிருக்காங்க. இந்த நத்தையை வெளிநாடுகளுக்கு விற்பனை செஞ்சாலோ இல்ல வீட்டுல வச்சு வளர்த்தாலோ அது தண்டனைக்குரிய குற்றம். அது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மூளை காய்ச்சல் ஏற்படுத்துற லங் வார்ம் அப்படிங்கிற ஒரு வகை ஒட்டுண்ணியை இது பரப்புறதுனாலையும் மனிதர்களால முற்றிலுமா வெறுக்கக்கூடிய உயிரினமாகவும் இருக்கு இந்த ஜியன்ட் ஆப்பிரிக்கன் லேண்ட் ஸ்னேக். ஆப்பிரிக்கா பகுதிகளில் இருந்து பரவற ராட்சத வெட்டுக்கிளிகள் எப்படி ஆசிய பகுதிகளில் பரவி விவசாய நிலங்களை அழிக்குதோ அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் உற்பத்தியாகிற இந்த ராட்சத நத்தைகளும் விவசாய நிலங்களை நாசம் பண்றதுல குறிப்பிட்ட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. கேமல் ஸ்பைடர். நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ சிலந்திகளையும் ஆக்டோபஸ் மாதிரியான கடல் உயிரினங்களையும் ஏலியனிஸ்டிக்கான மிஸ்டீரியஸான கிரியேச்சர்ஸையுமே கூட பார்த்திருக்கலாம். அதுல இன்னொரு குறிப்பிடும்படியான கிரியேச்சர் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த கேமல் ஸ்பைடர். கேமல் ஸ்பைடர்ங்கிற பெயர்ல அழைச்சாலுமே உண்மையில இது தேள்களோ சிலந்திகளோ கிடையாது. அராக்னிட்ஸ்ல ஒரு வகையான இதுங்களை சாலிஃபியூகே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வறண்டு போன சூழ்நிலைகளையும் வளர இந்த உயிரினம் அதிகபட்சமா 6 அங்குல நீளம் வரைக்குமே கூட வளரும். அராக்னிட்ஸ்ல பல வகை இனங்கள் இருந்தாலுமே தேள் சிலந்தி மாதிரியான இனங்களை எல்லாம் தாண்டி இந்த கேமல் ஸ்பைடர் தான் ரொம்ப வேகமா ஓடக்கூடிய திறமை கொண்டது. இதுங்களுக்கு விஷம் கிடையாது, இருந்தாலுமே தன்னோட தலையை விடவும் கெட்டியான தாடை அமைப்புகளை கொண்ட இதுங்க. அது மூலமா ஆக்ரோஷமா வேட்டையாடியே தனக்கான இறையை பிடிச்சிரும். பள்ளி பறவைன்னு சொல்லி எல்லாத்தையுமே நொடி நேரத்துல தாவி பிடிச்சு தனக்கான இறையா மாத்திக்கும் இந்த கேமல் ஸ்பைடர். ஜியன்ட் ஃபேண்டம் ஜெல்லிஃபிஷ்.
சாதாரண ஜெல்லி ஃபிஷ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ஆனா சூரிய வெளிச்சம் கூட போக முடியாத ஆழ்கடலுக்குள்ளார ராட்சத உருவத்துல மிகப்பெரிய ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் கூட பார்க்க முடியும். அதுல குறிப்பிடும்படியான ஒன்றுதான் 30 அடி நீளம் கொண்ட இந்த ஃபேண்டம் ஜெல்லி ஃபிஷ். ஆழ்கடல் மர்ம உயிரினமான இது ரொம்ப ரேரா தான் ஆராய்ச்சியாளர்களால அடையாளம் காண முடிஞ்சிருக்கு. அப்படி ரேரா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோவை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுங்க சாதாரண ஜெல்லி ஃபிஷ் மீன்களை விடவும் பல மடங்கு பெரியது. இந்த ஜெல்லி ஃபிஷ்களோட மொத்த உடலமைப்பே 33 அடி நீளம் வரைக்கும் இருக்குன்னா இதோட டென்டக்கிள்ஸ் மட்டுமே எந்த அளவுக்கு நீளமா இருக்குங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆழ்கடல்ங்கிற விஷயம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிஸ்டீரியஸான பிளேஸ்ங்கிறதுக்கு இந்த ஜியன் ஃபேண்டம் ஜெல்லி ஃபிஷ்ஷையே ஒரு உதாரணமா கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லலாம். சீ பிக் ஏதோ வேற்று கிரகத்தை சேர்ந்த உயிரினம் மாதிரியே தெரிஞ்சாலும் இப்போ நீங்க பாக்குற இந்த உயிரினம் இந்த பூமியோட கடல் பகுதியில் வாழக்கூடிய ஒண்ணுதான். உண்மையில இந்த கிரேச்சர் சீ குக்கும்பர் வகையை சேர்ந்ததாவே இருந்தாலும் பார்க்க வெண்பன்றி மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு சீ பிக் அப்படின்னு காமனான ஒரு நேமும் உண்டு. பிங்க் அண்ட் ஒயிட் கலர் கலந்து காத்தடைச்ச பலூன் மாதிரி இருக்கிற இந்த கடல் பன்றிகளை அட்லாண்டிக், பசிபிக், இந்தியன் ஓஷன் உள்ளிட்ட பெருங்கடல் பகுதிகளோட 1800 அடி ஆழத்துல இருந்து 15000 அடி ஆழத்துல மட்டும்தான் பார்க்கவே முடியும். கடலுக்கடியில வாழ்நாள் முடிஞ்சு இறந்து போற மீன்களும் திமிங்கலங்களும் மற்ற உயிரினங்களும் தான் இந்த சீ பிக்ஸோட முக்கியமான உணவுகள். அதனால இதுங்களை ஒரு வகையான ஆழ்கடல் ஒட்டுண்ணின்னு கூடவே சொல்லலாம். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்தது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.